ஓகே, இன்னைக்கு 4th லெசன் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் லெசனோட புக் பேக் கொஸ்டின்ல 10th 1 ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டின் இருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. mn/2 plus h plus gives what? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல பார்த்தோன்னே தெரியுது ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன ரிமூவ்? யா, வாட்டர் ரிமூவ். ஓகே, வாட்டர் வந்து ஒரு ஸ்டேபிள் மாலிக்யூல், குட் லிவிங் குரூப் இல்லையா? ஸோ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? வாட்டர் ரிமூவ். அதுலயும் நமக்கு சந்தேகமே இல்லை. ஓகேவா, வாட்டர் ரிமூவ் ஆயிட்டு. சரி, அப்ப மிச்சம் ரெண்டு பேர் யாரு அப்படின்னா இந்த mn இருக்கா, இந்த mn வந்து ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குது. ஒரே mnO4 2- இருந்தது, ரெண்டா பிரியுது. எப்படி பிரியுது அப்படின்னா, இங்க 2- இருக்கா, 2- பதிலா 1- போட்டிருக்கேன், அது ஒரு டைம். mnO4 -1 அது ஒரு டைம். இன்னொருத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து mnO2. ஓகேவா, mnO4 இது 2- பதிலா 1- போடுங்க, அது ஒரு ஆளு. இன்னொன்று mnO2. இவ்வளவுதான் மெயின் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, இதுல ஒண்ணு இது mn என்னது? மேங்கனீஸ் இல்லையா? மேன்னா 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் 3. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மட்டும் போடுங்க. போட்டிங்கன்னா எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இந்த 3ல 2 பேர் இங்க வந்திருப்பாங்க. 3 மேங்கனீஸ்ல 2 மேங்கனீஸ் இங்க, 1 மேங்கனீஸ் அங்க, இப்படி பிரிஞ்சிருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் பாருங்க. இதுல எத்தனை இருக்கு? 3 × 4 12 இருக்கு. ஓகேவா, இதுல எத்தனை இருக்கு? 4 2 8 இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இதுல 1 இருக்கு. இப்போ இங்க வந்து 12 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? இங்க இது 10 + 1 11 தான் இருக்கு. ஓகே, இங்கேயும் 12 இருக்கணும்ல. அப்போ இதுல என்ன போட்டுக்கலாம்? இந்த ஆப்ஷனை வந்து 2 மாத்திக்கலாம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கலாம். 2 போட்டீங்கன்னா இப்போ இது என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். டோட்டல் 12. ஓகேவா, இப்போ வந்து ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணிருக்கும்போது என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? இப்போ ஹைட்ரஜன் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஹைட்ரஜன் எத்தனை? 2 to 4 ஹைட்ரஜன். இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒண்ணே தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இதுல ஒரு 4 போட்டுக்கணும். ஓகேவா, இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பாத்துங்க. இதுல நேம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து மேங்கனேட், இது பெர்மேங்கனேட். ஓகேவா, இது வந்து பொட்டாசியம் மேங்கனேட். ஆக்சுவலி மேங்கனேட் அயன் சொல்லுவாங்க. மேங்கனேட் அயான். இது பெர்மேங்கனேட் அயான். ஓகே, இந்த 2 - வந்து 1- ஆகிறது வந்து பெர்மேங்கனேட் அயான். இது மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்தது பின்னு கொடுத்துருக்காங்க. டொலுயின் மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. அதை K-4 அசிடிஃபைடு K-4ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். K-4 பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து ஒரு அசத்தலான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா, பக்கா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி கேனிஸ்டர் வீடியோலயே பார்த்திருந்தோம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர்கானிக் மாலிக்யூல் என்ன ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்கும், அது வந்து ஆல்கஹாலா மாறும். அதுக்கப்புறம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸா மாறும், ஆல்டிகைடோ கீட்டோனோவோ. அதுக்கப்புறம் ஆசிடா மாறும். இதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஏஜ். மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் நீ ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஆல்கஹாலா மாறும். அதை திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஆல்டிகைடா மாறும். திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். இதான் ரேஞ்ச். ஆக்சுவலி இது என்ன நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது வந்து வீக்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இதை வீக்கான ஆக்சிடைஸ் போட்டோம்னா இது வரும். ஒரு மாடரேட்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடுறோம் அப்படின்னா இது 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி அங்க போகும். ஓகேவா, இதே இது நம்ம K-4 மாதிரி ஸ்ட்ராங் பக்காவான, ஓகேவா, ஒரு அசத்தலான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ராங் போடும்போது டைரக்டா என்ன ஆயிரும்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஃபைனல் ப்ராடக்டே வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி கேஸ் தான் இது. ஸோ இது நீங்களே சொல்லிடலாம் என்ன வரும். டொலுவின் எப்படி இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் டொலுவின் இல்லையா, CH3. இது வந்து K-4 போடும்போது என்ன ஆயிரும்? அந்த CH3 என்ன ஆயிரும்? அப்படியே ஆசிடா மாறிடும், COOH மாறிடும். ஓகேவா, தட்ஸ் ஆல். ஆன்சர் நீரவா C6H5COOH மீன்ஸ் அது பேர் என்னது? இது வந்து டொலுவின். ஓகே, இது வந்து டொலுவின். அது வந்து பென்சாயிக் ஆசிட்.
இவ்வளோதான் பி. எழுதணும்னு எழுதிக்கிங்க. ஓகேவா? இவ்வளோதான் பி கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது சி கொஸ்டின். MnO4 minus plus Fe2 plus gives water. ஓகேவா? இதில் லெஃப்ட் சைடு ஒரு இது கொடுக்காம வச்சிருக்காங்க. இந்த ப்ளஸ்மே நான் போட்டது இவ்வளோதான் இருக்கும் கொஸ்டினில். ஓகே, அது என்னன்னா ஃபெரஸ் அயான ஃபெரிக் அயனா மாற்றும் போது பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து அசிடிக் கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு கொஸ்டின் எடுத்தவன் நினச்சிருக்கான். எடுத்தவளோ கொஸ்டின் எடுத்தவன் சொல்லும்போது நார்மலாக இருக்குது, எடுத்தவளோன்னு சொல்லும்போது தப்பாக இருக்குது. இன்னும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரல மக்களே. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க, இல்லைனா எடுத்தவங்களும் சொல்லிக்கோம் நம்ம. எடுத்தவங்களோ ஓகேவா? அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ண கையோட H+ போட மறந்துடாதீங்க. இது இட் இஸ் இன் H+, ஓகேவா? அசிடிக் கண்டிஷன். ஓகே, ரைட். இதில் என்ன நடக்குது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெரஸ் அயான் வந்து ஃபெரிக்கா மாறுது. ஓகேவா? இந்த ஃபெரிக் நல்லா மெமரி பண்ணி வச்சுங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, Fe3+. ஃபெரஸ் ஃபெரிக், FEROUS ஃபெரஸ், FERRIC ஃபெரிக். ஓகேவா? இதில் பாருங்க, அது வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். சாரி, 2 R வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அஸ் இக்கு. ஓகேவா? இதில் வந்து எத்தனை ஆறுக்கு அப்புறம் எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து இருக்கு. அப்போ இது 3+ அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. 2+. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மாதிரி இதில் ஈக்குவாலிட்டி வேண்டாமா? இங்கே 3 இருக்கு, அப்போ 2 சேர்த்தா 5. இங்கே 2 இருக்கு, +3 போட்டுங்க, அப்போ 5. ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். லெட்டர் ஈக்குவாலிட்டி வேணும் மக்களே. ஓகேவா? டன். அப்போ நல்லா வச்சுங்க, ஃபெரஸ்ங்கிறது 2+, ஃபெரிக்ங்கிறது 3+. ஓகேவா? டன். இப்போ என்னன்னா ஃபெரஸ் ஃபெரிக் மாத்தியாச்சா? ஓகே. ஆல்சோ H இருக்கு, O இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன வெளியே வரும் உங்களுக்கே தெரியும். ஓகே, வாட்டர். ஸோ ரைட் H2O. ஓகே, அடுத்து Mn. ஓகேவா? ஆக்சிஜன் ஃபுல்லத்தையும் H தூக்கிட்டு போய் வாட்டரா மாறிட்டு. ஓகே, இப்போ இந்த Mn வந்து நீங்க எப்பவுமே என்ன வச்சுக்கணும், அசிடிக் கண்டிஷன்ல பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆக்சைடைஸ் பண்ணாலே எப்பவுமே என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்க +7 பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மேங்கனீஸோட ஆக்சைடைஸ் எதுனா +7ல இருந்து என்ன ஆயிரும்னா +2ஆ மாறிடும். ஓகேவா? யாரு? மேங்கனீஸ். அப்போ இங்க வந்து வெறும் மேங்கனீஸ் தான் இருக்கும். என்ன ஸ்டேட்ல இருக்கும்? +2 ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, +2 ஸ்டேட்ல இருக்கு. ரைட். ஓகே, இவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இது என்னது? இதோட பேர் என்னது? ஃபெரஸ். ஓகேவா? 3, 2, 5 கரெக்டா இருக்கும். ஓகே, இது வந்து ஃபெரிக். ஓகேவா? இது 3, 2, 5 கரெக்டா இருக்கும். இப்போ 5, 5 எத்தனை? 10. அதனால இது பக்கத்துல என்ன பண்ணிருக்கா, ஒரு 10 எழுதிருங்க. ஓகே, அது பக்கத்துல 10 எழுதிருங்க. 10 2ஆ பிரிச்சு இங்க 2ம் இங்க 8ம் போட்டுருங்க. 10 ஈக்குவலா பிரிச்சு ஒரு அரைக்குவலா பிரிச்சு இங்க 2 இங்க 8ம் போட்டுருங்க. இப்போ இங்க 8 போட்டதுனால 8 2 சார் 16. ஸோ இங்க ஒரு 16 போட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 10 போட்டதுனால அங்க 10 போட்டா இங்கேயும் 10 தான் போட்டா அவனும் 10 போட்டுருங்க. இங்க M1ல 2 போட்டதுனால இங்கேயும் 2 போட்டுருக்கு. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? இப்படித்தான். ஓகே, இதில் லைட்டாக ஸ்கிரீன் ரிவைஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்தது MnO4 minus Fe2+ H+ தான் இருந்தது. சாரி, H+ இல்லை, H+ போட்டுக்கணும். ஃபெரஸை ஃபெரிக்கா மாற்றும் போது H+ வேணும். ஓகே, அசிடிக் கண்டிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டன். அதுக்கப்புறம் என்னன்னா என்ன பண்ணுவோம்? H+ வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிடும். H+ ஆக்சிஜனும் வாட்டர் ரிமூவ், ஸோ வெளியே வந்துடும். அடுத்தது பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து அசிடிக் கண்டிஷன்ல +7லேருந்து +2 தான் மாறும். நீ அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்த வரைக்கும் எல்லா இதுலையுமே இந்த பக்கம் +7 இருக்குது, அந்த பக்கம் +2 தான் இருக்கும். ஸோ அந்த +2 வந்துடும். அதுக்கப்புறம் அயனுக்கு 10 10 எழுதிக்கிங்க. இந்த 10 2 8 2 பிடிச்சிங்க. இங்கே 2 அங்கே 2 இங்கே 8 இருக்கிறதுனால இங்கே 16. இவ்வளோதான் சி கொஸ்டின். இதை வந்து எழுதிக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் டி கொஸ்டின். KMnO4 ஆன் ரெட் ஹாட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வேண்டியதுன்னா 2 KMnO4 மட்டும் ஞாபகம். ஓகேவா? 2 KMnO4 இருக்கு. ஓகேவா? நான் கீழே தனியாக எழுதுறேன். 2 KMnO4, ஒரு KMnO4, இன்னொரு KMnO4. ஓகேவா? டபுள் KMnO4 இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு KMnO4ல ஒரு கேவை எடுத்துகிட்டு போயிருது. ஓகே, ஸோ இப்படி போகும்போது K2MnO4. ஓகேவா? அது ஒரு கமெண்ட். பிளஸ் அடுத்து மிச்சம் இருக்கு MnO4. அதுல Mn
O2 ஒன்றும் இன்னொரு O2 தனியாகும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்லியிருக்கேன்னு? 2 K1O4 இருக்கு. ஒரு K1O4 ஒரு K1 எடுத்து K2 M1O4 மாறிடுது. அதுக்கப்புறம் M1O4 இருக்கா, அதில் வந்து M1O2 O2 O4 வந்து O2 பிரிஞ்சு அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். இவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதில் நேம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து என்னது? பொட்டாசியம் பெர்மேங்கனேட். பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ஓகேவா? இது பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இது என்ன யாருன்னு தெரியுமா? பொட்டாசியம், இது பெர்மேங்கனேட், அது வெறும் மேங்கனேட். ஓகேவா? மேங்கனேட் அது வந்து மெக்னீசியம் டை ஆக்சைடு. அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான் கொஸ்டின் டி. ஓகே, இது எதுவும் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, அடுத்தது இ கொஸ்டின். Cr2O7 2- plus I- plus H+. ஓகேவா? ரைட். இதுலயும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். H+ இருக்கு, இங்க O இருக்கு. என்னது வரும் நமக்கு? வாட்டர் ரிமூவ் ஆகும். ஓகே ஓகே, நம்பர் கொஞ்சம் கேப் போட்டுட்டு வாட்டர். ஓகே, வாட்டர் ரிமூவ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அயோடு இது வந்து அயோடினா மாறும். இது வந்து என்னவா மாறும்? அயோடினா மாறும். என்ன இதுவே அயோடின் தானே அப்படின்னா இல்ல, இது வந்து அயோடைடு அயான். அயோடைடு அயான். ஓகே, இது என்னது? அயோடைடு அயான். ஓகேவா? இது என்னது? அயோடின். இப்போ எந்த மெயின் வித்தியாசம்னா, இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் -1. ஓகேவா? இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. ஓகேவா? ஸோ என்ன ஆயிருக்கு? -1 இருந்து 0 ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனால் அது பேர் என்னது? ஆக்சிடேஷன். இது என்ன புதுசா? நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன பண்ணுவோம்? ஆக்சிடேஷன் தான் பண்ணுவோம். ஸோ அயோடைடு அயான அயோடினா ஆக்சிடேஷன் பண்ணி. ஓகேவா? டன். இதுல என்னன்னா, நல்லா பாருங்க, இருக்கிற ஆக்சிஜன்லாம் வாட்டர் தூக்கிட்டு போயிட்டு. ஓகேவா? நம்பர் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, ஈக்குவல் பண்ணிக்கலாம். பட் ஆக்சிஜன் ஃபுல்லாக தூக்கி போயிட்டு மிச்சம் இருக்கிற குரோமியம் மட்டும்தான். ஓகேவா? என்ன இருக்கு? தலைவன் குரோமியம் மட்டும்தான் இருக்கான். பாவியா இருக்கான். ஓகேவா? இப்போ என்னன்னா, இவன் என்ன சார்ஜில் இருப்பான் அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்படி நம்ம பொட்டாசியம் பெர்மேங்கனேட் சொல்லும்போது என்ன சொன்னேன்? K1O4 வந்துட்டு எப்பவுமே இங்க Mn 2+ போகும். அதாவது M1O4 வச்சுக்கலாம். அது என்ன வரும்? ஓகேவா? இங்க வந்து +7 இருக்கும், இங்க +2 மாறும்னா, அதே மாதிரி குரோமேட் எப்பவுமே என்ன பண்ணும்னா, இங்க +6 இருக்கும், அங்க போகும்போது என்ன வரும்? +3 மாறும். இதனால நான் வச்சுக்கேன். ஓகேவா? இது பேசிக்கலி அசிடிக் கண்டிஷன்ல சிலது மற்றதுலேயும் சிலது இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா வச்சுங்க. பொட்டாசியம் பெர்மேங்கனேட் +7 இருந்து +2 மாறும். ஓகேவா? இது வந்து +6 இது +3 மாறும். ஓகேவா? இது வந்து 5 ஜம்ப் பண்ணுது. ஓகேவா? இது 3 ஜம்ப் பண்ணுது. சும்மா ஜம்ப் பண்ணது மீன்ஸ் குறையுது. அப்போ இது குறையும் போது ஏத்தாப்புல நமக்கு கூடுச்சுன்னா அவனை ஆக்சிடைஸ் பண்ணும். இது ரெடியூஸ் ஆகும், இது ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிய வேண்டியது +3 இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இது வந்து என்னவா இருக்கும்? +3 இருக்கும். ஓகேவா? +3 இருக்கும். இப்போ எல்லாம் ஈக்குவலா இருக்கா தெரியல, நம்ம தான் செக் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து ஆக்சிஜன் பாருங்க 7 இருக்கு, அங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு 7 போட்டுக்கிட்டா என்ன ஆயிரும்? ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜன் இங்க ஒன்று தான் இருக்கு, இங்க 7 2 14 இருக்கு. ஸோ இங்க ஒரு 14 போட்டுக்கலாம். ஓகேவா? வேற குரோமியம் 1 இருக்கு, 2 இருக்கு. அப்போ இங்க 2 போட்டுக்கலாம். அயோடின் இங்க 2 இருக்கு. ஸோ இங்க 2 போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கரெக்டா அப்படின்னா செக் பண்ணிக்கணும். இது சார்ஜஸும் இருக்கு. அப்போ நம்ம சார்ஜஸும் செக் பண்ணிக்கணும். வாங்க சார்ஜ் செக் பண்ணலாம். இதுல பாருங்க 2-. ஓகேவா? இது வந்து 2-. இதுல வந்து 2. இப்போ இது 2 இருக்கிறதுனால 2 × -1, இங்கேயும் 2-. இங்க 14+. ஓகேவா? அந்த பக்கம் பாருங்க 2 3 6, அப்போ +6. ஓகேவா? இங்க வந்து 0. ஓகேவா? அங்கேயும் 0. ஓகே, அங்க 6+ இருக்கு. ஓகேவா? அப்போ ஓவராலா ரைட் சைடு 6+ சார்ஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2- 14+. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? 14ல 2 போனா 12+. ஓகேவா? ஓகே, 12+. இப்போ இதுல என்ன இருந்தா இங்கேயும் 6+ வரும், 6- வரணும். இங்க என்ன வரும்? நமக்கு 6- வரணும். ஆனா நமக்கு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஆனா இங்க எத்தனை? அப்போ 2 இருக்கிறதுனால 2 இருக்கு. இங்க எத்தனை இருக்கணும்? 6 இருக்கணும். 6 இருந்தா என்ன ஆகும்? சார்ஜஸ் ஈக்குவல் ஆகும். இப்போ 6 இருந்துச்சுன்னா இது வந்து 6- ஆகும், ஈக்குவல். சார்ஜஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ தான் சார்ஜ் ஈக்குவலா இருக்கு. சார்ஜ் ஈக்குவல் ஆன அப்புறம் இங்க 6 பண்ணிருக்கோம். அப்போ இங்க என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இங்க ஒரு 3 போடணும். ஸோ 2 3 6 இருக்கு.
இதில் இந்த ஒரு பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சார்ஜஸ் இருக்கும்போது சார்ஜஸையும் செக் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல 3 போடாமல் 6 போடாமல் 2 போட்டால் ஈக்குவல் ஆச்சு, மேலே பேலன்ஸ் ஈக்குவல் ஆச்சு. ஆனால் சார்ஜஸ் மிஸ்பேலன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ சார்ஜஸ் இருக்கும்போது சார்ஜஸும் ஒரு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இதை எழுதிக்கங்க. நான் வேணா இதை ஓகே, இந்த கொஸ்டினை எழுதிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, அடுத்தது எஃப் கொஸ்டின். நம்ம பார்த்த கொஸ்டின்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு மாசான கொஸ்டின் இது மட்டும்தான். ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஜஸ்ட் இந்த என்ஏவையும் இந்த கேவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா போகும். சிம்பிள் டிஸ்பிளே ஒர்கனைஸே ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். அப்போ என்ன ஒரு சொல்லுங்க பார்ப்போம். Na2க்கு பதிலாக K2Cr2O7, இங்கே KCl பதிலாக NaCl. ஓகே, அவ்வளோதான். சிம்பிளா? ஓகே, கொஸ்டின் முடிஞ்சா அப்படின்னு நினச்சா இல்லை, கெஸ் பண்ணுங்க. இதுலேயும் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு கே இருக்குது. அங்கே பாருங்க 2 கே இருக்குது. இங்கே பாருங்க ஒரு எண்ணெய் இருக்குது. பாருங்க 2 எண்ணெய் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த 2 கே இங்கே இருக்கிறதுனால இதில் ஒரு 2ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 2 போடும்போது Cl2 ஆச்சு, அங்கே Cl2 ஆயிருக்கு. இப்போ வந்து எண்ணெயை பார்க்கும்போது எண்ணெய்க்கு 2 போடணும். ஸோ எண்ணெய்க்கு போடுற 2 Clக்கும் போட்ட மாதிரி ஆச்சு. ஸோ கொஸ்டின் ஈக்குவல் பேலன்ஸ். அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின். இட்ஸ் ஓவர். முடியல என்னால், ரொம்ப டயர்ட். காலங்காலத்தில் மணி எத்தனை தெரியுமா? உங்களுக்கு மணி எதில் காட்டுறதுன்னு தெரியல. ஃபோன் அங்கே இருக்குது. மணி 4:15 ஆகுது. என்னால் முடியல. அரை வர தூக்கத்தில் இருக்கேன். ஓகே, பாய் பாய்.